இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலட பிரதமன் அல்லது பாலட பாயசம், பிங்கு பாயசம், அப்படி நிறைய நேமில் இது சொல்லுவாங்க. இதுவும் சத்யா ஸ்பெஷல் ரெசிபி தான். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா நிறைய டைம் எடுக்கும். பால் நல்லா வற்றி குறுகி வர்றதுக்கு. அதனால் நம்ம இப்போ குக்கர் யூஸ் பண்ணி ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கேரமலைஸ் ஆகணும். அப்போ தான் இந்த கலர் பிங்கு கலரில் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ இது மெல்ட் ஆக ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்டில் அல்லது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் 1/4 கப்பு வாட்டர் சேர்த்து இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். வாட்டர் சேர்க்கும்போது லைட்டாக கிறிஸ்டலைஸ் ஆகும். அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆயிரும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் இப்போ 3 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பாயில் ஆகணும். ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து கொடுக்கலாம். இதில் டோட்டலாக 2.5 கப்பு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 1/4 கப்பு கேரமலைஸ் பண்ணது. அதனால் ரிமைனிங் 2.5 கப்பு இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 கப்பு கூடுதலாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கரெக்டான இனிப்பு இருக்கும் இது ஆட் பண்ணும்போது. இந்த அளவு இப்போ சுகர் சேர்த்து கொடுத்தாச்சு. இது ஒரு ஸ்டெப்பு பாயில் ஆக ஆரம்பித்ததும் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி இதை 1 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இது நல்லா குக் ஆகி வரும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பிங்க் கலரில் வரும். டேஸ்ட்டும் நல்லா கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டு வைக்கலாம். இதில் விசில் வரணுங்கிற அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால சம்டைம்ஸ் 1 or 2 விசில்ஸ் வரும். அப்படி வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகி இது ஓரளவுக்கு திக்காகி வரணும். இப்போ நம்ம ஒரு சாஸ்பேனில் தண்ணி பாயில் பண்ண வைக்கலாம். இதில் தான் நம்ம அடை குக் பண்ண போகிறோம். இது 250 கிராம் ரைஸ் அடை. ரொம்ப சின்ன சைஸ் அடை தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ வாட்டர் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த அடை அதில் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி பாயில் ஆக ஆரம்பித்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டால் போதும். இது நல்லா குக் ஆயிரும். இப்போ வாட்டர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடை நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றி தண்ணி எல்லாமே வடிச்செடுக்கணும். அதுக்கப்புறமா நார்மல் டேப் வாட்டரில் இதை வாஷ் பண்ணணும். இப்படி வாஷ் பண்ணும்போது இதோட ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகி இது ஒத்தையாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நார்மல் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ குக்கரில் விசில் எல்லாமே போனதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பிங்க் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பேனில் மாற்றி கொடுக்கலாம். ஏன்னா குக்கர் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதில் அடை சேர்க்கணும். ஸோ அதனால் ஒரு பெரிய பேனில் மாற்றிட்டு இப்போ நம்ம அதில் அடையை சேர்த்து கொடுக்கலாம். இந்த அடை சேர்த்துட்டும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா திக்காக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை பாயில் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுக்கணும். இது இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொடுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த பாலடா பிரதமன் பண்ணும்போது அதில் ஏலக்காய் பவுடர் அல்லது கேஷ்யூஸ் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண மாட்டாங்க.
ஸோ இதில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கு தேவைப்பட்டு அதுவும் ஆட் பண்ணலாம். அதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இந்த பால் வந்து ரெடியூஸ் ஆகி வரும்போது இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கண்டென்ஸ் மில்க்கு ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தேவை இருந்தால் நம்ம வந்து கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்மளோட பிங்கு பாயசம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதோட சுகர் டேஸ்ட் வந்து எடுத்து காட்டுறதுக்காக நம்ம ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணி கொடுக்குறோம். உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆட் பண்ணாதனால லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டெலிஷியஸ் பாயசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பிங்கு பாலடை பிரதமன் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.